ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித் ஷாவுடன் போனில் பேசிய பிரதமர் மோடி சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு நிலையை கட்டுக்குள் கொண்டுவர வலியுறுத்தல். மனிதாபிமானமற்ற வகையில் பாகல்காம் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல், உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா உறுதி. இரண்டு நாட்கள் பயணமாக சவுதி அரேபியா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. ஜெட்டா நகரில் பிரதமர் மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு. பிரதமர் மோடிக்கு ராணுவ விமானங்கள் புடைசூழ சவுதி அரேபிய அரசு வரவேற்பு. ஜெட்டா நகரில் உற்சாகமாக வரவேற்பளித்த காட்சிகள் வெளியீடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2200 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம். கிராம் 9290 ரூபாய்க்கும் சவரன் 74,320 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல். தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட மசோதா மற்றும் தமிழ்நாடு பொதுக்கட்டிட உரிமை திருத்த சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தார். உதகையில் வரும் 25, 26ஆம் தேதிகளில் துணைவேந்தர்கள் மாநாடு. ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நாடாளுமன்றத்தை விட எந்த அதிகாரமும் உயர்ந்தது இல்லை. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உச்சநீதிமன்றத்தை மீண்டும் விமர்சனம். UPSC சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகள் வெளியீடு. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சக்தி தூபே என்பவர் முதலிடம். நான் முதல்வன் திட்டத்தில் பயின்ற சிவச்சந்திரன் என்பவர் UPSC தேர்வில் தமிழ்நாட்டில் முதலிடம். அதே திட்டத்தில் பயிற்சி பெற்ற காமராஜ், சங்கரபாண்டியன் ஆகியோர் தேர்ச்சி. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. டாஸ்மாக் முறைகேடு குறித்து பேரவையில் பேச அனுமதி மறுப்பதாக அதிமுக வெளிநடப்பு. எதிர்க்கட்சித் தலைவரை பேச விடாமல் தடுப்பது ஜனநாயக படுகொலை என்றும் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். டாஸ்மாக் கடையில் பணியாற்றும் தொகுப்பூதிய ஊழியர்களுக்கு 2000 ரூபாய் ஊதிய உயர்வு. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. நாடு முழுவதும் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் போது தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் நாசர் பங்கேற்கிறார். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கொடைக்கானலில் சிறுவனை இழுத்தபடி ஓடிய குதிரையால் பரபரப்பு. சிறுவன் குதிரை சவாரி செய்தபோது நிகழ்ந்த அதிர்ச்சி சம்பவம். ஜம்மு காஷ்மீரின் பாகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாத தாக்குதல். ஒருவர் உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் காயம்.
குஜராத் மாநிலம் அம்ரேலியில் தனியார் பயிற்சி விமானம் விபத்து. குடியிருப்பு பகுதியில் விழுந்த நிலையில் விமானி உயிரிழப்பு. ஆந்திர மாநிலம் தனியார் கல்லூரியில் செல்போனை எடுத்து வைத்ததால் ஆத்திரம். பேராசிரியரை காலணியால் தாக்கி ஆபாசமாக பேசிய மாணவியின் காட்சிகள் வெளியீடு. இந்தியாவும் அமெரிக்காவும் புதிய வர்த்தக ஒப்பந்தத்திற்கான விதிகளை இறுதி செய்துவிட்டது. வரி விதிப்பு பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பேச்சு. போப் பிரான்சிஸின் உடலுக்கு வருகின்ற 26ஆம் தேதி இறுதிச் சடங்கு. வாடிகனில் ஆலோசனை நடத்திய கார்டினல்கள் தகவல்.